ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கு போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்று வீடியோக்குள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் வியானா அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,91,670 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33.36% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு பிஆர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பக்காவாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வியானா அவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் இருந்துகிட்ருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 76,147 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.25% இருந்துகிட்ருக்காங்க பிரவீன்ராஜ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் கூட இவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. மேபி லைவ்லையும் எபிசோட்லேயும் இவர் பண்ணது வந்து வெளிவராமல் கூட இருந்திருக்கலாம். மூன்றாவது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,282 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.36% இருந்துகிட்ருக்காங்க சுபிக்ஷா. ஸோ இவங்க வச்ச ஒரு பெரிய ட்விஸ்ட்னால ஒட்டுமொத்த கேமும் வந்து மாறிடுச்சு, ஒட்டுமொத்த பிம்பமும் மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதனால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி தான். ஸோ விஜே பார்வதிக்கு இன்றைக்கி சரியான ரோஸ்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. 4th பொசிஷனில் துஷார் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 58,908 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.25% இருந்துகிட்ருக்காரு துஷார் அவர்கள். ஸோ துஷார்லாம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, அவரெல்லாம் தூக்கி வெளியே போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் ஃபிசிக்கல் டாஸ்க்கு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு வந்தால் மட்டும் நான் வந்து விளையாடுவேன், மற்றபடிக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் பிக் பாஸ் அவர்கள் உள்ளறையே வச்சுருக்க மாட்டாங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 5வது பொசிஷனில் கலையரசன் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,660 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.69% இருந்துகிட்ருக்காங்க கலையரசன். ஸோ கலையரசன் இப்போ தான் கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இங்கே குத்துறது, அங்கே குத்துறது, அந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கலையரசன் தன்னுடைய வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க சிறப்பாக. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு, குறிப்பாக விஜே பார்வதி அவர்களுக்கு. இதெல்லாமே மக்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓட்டுக்கள் வந்து போடுவாங்க. இப்போ பரவாயில்ல, ஒரு டீசெண்டான வாக்குகள் வாங்கியிருக்காரு. 6வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44,625 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.77% இருந்துகிட்ருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யாவுக்கு எப்பயுமே வழக்கமாக வர்ற வாக்குகள் தான், அது வந்து அதிகமாகவும் வரல, அதே மாதிரி குறையும் இல்லை. எப்படி எல்லா வாரங்களும் நாமினேஷனில் வரும்போது வரக்கூடிய வாக்குகள் வந்துட்டுருக்கோ அதே லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோவுக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டுருக்கு. ஸோ ரம்யா ஜோவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா சிங்குலர் அவர்கள் 7வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,967 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.48% இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்தவரையிலையும் நான் எல்லா வீடியோக்கள்லையும் சொல்கிறது தான், ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் வந்து பண்ணுறாங்க. பட் கேம் பிளேவிலையும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் ஆதிரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,305 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.84% இருந்துகிட்ருக்காங்க ஆதிரை. ஸோ ஆதிரையை பொறுத்தவரையிலையும் உள்ளர வரும்போது பயங்கர ஃபயரான ஒரு கேலை தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து டோட்டலாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சில இடங்களில் சில பிரச்சனைகளை அவங்களாவே க்ரியேட் பண்ணாலும், இல்லை பிரச்சனைக்குள்ளே இவங்களாம் மூக்கு நுழைச்சாலும் யாருக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு தான் வந்து ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆதிரைக்கும் எப்ஜேவுக்கும் ஒரு காதல் வந்து இருந்தது. அந்த காதல் வந்து ரொம்ப எல்லை மீறி வந்து போயிட்டு இருந்தது. இது சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு கேவலமாக யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற லெவலுக்கு.
பட் இருந்தாலும் எஃப்ஜே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் தள்ளி போகிறேன், தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. வெளியே போனால் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஸோ அதை நான் சரியாக பார்த்துக்கணும், வெளியே எல்லாமே நெகட்டிவாக போகும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து ரியலைஸ் வந்து பண்ணிட்டாப்புல. பண்ணிவிட்டு உன் வேலையை நீ பாரு, உன்னுடைய கேமை நீ பாரு, அதை விட்டு சும்மா வந்து இப்படி நோண்டிட்டுலாம் இருக்காது அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. பட் ஆதிரை வந்து விடுற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஆதிரையோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 மோசமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு லவ்வே பண்ணுறாங்க அப்படின்னாலையும் இவ்வளோ அடம்ப்டாக இவ்வளோ மோசமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முகத்தில் ஒரு துளி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லா வெறுப்பையும் கொட்டுற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காங்க. எந்த பொண்ணாக இருந்தாலையும் எப்படி வந்து இப்படியெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்குது. இப்போ லவ்வராகவே இருந்தாலும் கூட லவ்வர்கிட்ட இவ்வளோ மோசமாக பேச, டேய் நில்றா, என்னடா, ஏன் அப்படி, இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக வந்து இருக்குது. ரொம்ப மோசமான முறையில் வந்து இருக்குது. அப்படி ரொம்ப ரசிக்கும்படியாக இல்லாததுனால ஆதிரைக்கு வந்து ஓட்டுக்களே போட மாட்டேறாங்க மக்கள். அதுதான் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா லவ் கண்டென்ட் கொடுத்தா கூட ஓட்டுக்கள் வாங்கிய ஆட்கள் வந்து இதுக்கு முன்னாடி சீசன்களில் வந்து இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட இது லவ் கண்டென்ட்டா இல்லை உண்மையாகவே இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் எனிஹவ் அது ரசிக்கும்படியாக இல்லை, மக்கள் அதை வந்து ஏற்றுக்கலை. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் கடைசி பொசிஷன்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. மேபி ஆதிரி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், உள்ளே ஏதாவது ஒரு சரக்கு இருக்கணும். நீங்கள் வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிங்க அப்படின்னா மக்களும் அதை ரசிக்கலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தூக்கி வெளியே போக தான் செய்வாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆதிரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கோடு வந்து அவங்களுடைய மொத்த ஃபியூலும் காலி. ஏன்னா கிளியராக வந்து சொல்லிட்டாப்புல எஃப்ஜே, இதுக்கப்புறம்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த கேம் ப்ளே அப்படின்றதெல்லாம் ஓகே, சென்சிபிளாக விளையாடணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சென்சிபிளாக பேச தெரியல, எப்படி பேசணும், எப்படி ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண நாலேஜ் கூட இல்லாததுனால அவங்கள தூக்கி வெளியே தான் போடுவாங்க. ஆதிரியை தொடர்ந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா சிங்க்லர் அவர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அவங்க வந்து கிளியராக இருக்காங்க. மைண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. கேம் நல்லா புரியுது, பாயிண்ட்டை வந்து பக்காவாக எடுத்து வைக்கிறாங்க. பட் எங்கே ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வெளியே போயிடுறாங்க. அவுட் ஆஃப் ஜோன்லேயே வந்துருக்காங்க. சம்டைம்ஸ் மட்டும் உள்ளே வராங்க, அது கூட ஏதாவது டாஸ்க் கொடுத்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யார், பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தான் உள்ளர வந்து இதெல்லாம் வந்து இப்படி இவங்க பண்ணுறாங்க, ஸோ அதனால தான் நான் இவங்களை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கிறேன், இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க, அதனால தான் இவங்களை பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுக்க முடியாத ஒன்று. எப்பயுமே கேம் விளையாட அப்படின்னு வந்துட்டிங்க அப்படின்னா கேம் விளையாடுறத மட்டும் பார்க்கணுமே தவிர மற்றபடிக்கு நீங்கள் துஷார் பின்னாடியும் கமருதீன் பக்கமே வந்து உட்காந்துட்டு சும்மா அரட்டை அடிச்சுட்டு சும்மா ஏதோ ஒரு கண்டென்ட்டை பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தூக்கி வெளியே தான் போடுவாங்க. மக்கள் ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் சீசன் 9 பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்களில் கூட லைவ் வந்து போயிருக்கு ஓகேங்களா, ஹாட் ஸ்டாரில். ஸோ அப்படிலாம் போகும்போது எப்பவுமே ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 பொசிஷனில் தான் வந்து இருக்கும். அது சாட்டர்டே ஆனாலும் சரி, சண்டே ஆனாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் அப்படி தான் வந்து இருக்கும். பட் இப்போ ஒரு 2-3 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து 2வது இடம் 3வது இடத்துக்கு போயிடுச்சு ட்ரெண்டிங்கில். இந்த ஆர்ட் பீட்டு அப்புறம் வந்து இந்த சக்தி திருமணம் அந்த மாதிரி ஷோக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வருது, ட்ரெண்டிங்கில் அது வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்கள் வந்து பெருசாக விரும்பலை, மக்கள் பெருசாக பார்க்கல அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால் இன்றைக்கி யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னா அரோரா சிங்க்லர் அல்லது ஆதிரி அவர்கள் வெளியே போவாங்க. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.